சமீபத்துல ஒரு பிரஸ் மீட் கொடுக்குறாரு இந்த பொன்மாணிக்கவேல். அமெரிக்காவில இருந்து என்ன மைக்கேல் ஜாக்சன் கூப்பிட்டாங்க, ஜப்பான்ல இருந்து என்ன சாக்கிசான் கூப்பிட்டாங்க, ஜமைக்கால இருந்து என்ன பாப் மார்லி கூப்பிட்டாங்க அப்படின்ற ரேஞ்சுக்கு அமெரிக்காவில இருந்து இவரை கூப்பிடுறாங்களாம். கூப்பிட்டு அங்க இருக்கிற போலீஸ் ஆபீசர்களாம் கிளாஸ் எடுங்க, உங்களை மாதிரி யாரு இன்வெஸ்டிகேட் பண்ண முடியும், நீ ஒரு ஐஜியா இருந்துகிட்டு வெட்கமே இல்லாம அந்த சுபாஷ் கபூரை காப்பாற்றுவதற்கான நடவடிக்கையில ஈடுபட்டு இருக்கிற அதற்கான ஆதாரம் இந்த மெயில். சார் உங்க மேல எஃப்ஐஆர் பதிவு பண்ணிருக்கிறாங்களா? எஃப்ஐஆர் நோ 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 வழக்குல தொடர்புன்னா அப்புறம் நான் வந்து கட்டி பிடிப்பேன். கட்டி பிடிச்சு காட்டுறாப்ல, ஏதோ லூஸ் ஆயாடி வழக்குனே சொல்லாதீங்க, தகவல் சேர்த்துருக்காங்க. ஆமா சரிங்க சார், உங்கள்கிட்ட 7-8 மணி நேரத்திற்கு மேலாக சிபிஐ விசாரிச்சிருக்கிறாங்களே, என்ன கேட்டாங்க? நோ 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 விசாரிச்சாங்கன்னு சொல்லாதீங்க, விசாரிக்கல. அவங்க என்கிட்ட சில தகவல் கேட்டாங்க, நான் தகவல்களை அள்ளி 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 அப்பி இருக்கிறேன், இன்னமும் வேணுமா திணிப்பேன் அப்படின்னு. யோ நீ என்ன போலீஸா இருப்பியா இல்ல ஏதாவது தெருக்கூத்துல வந்து பஃபூனா இருந்தானான்னு தெரியல இந்த ஆளு. இப்படி எல்லாம் சொல்லிட்டு என்ன மானாவுக்கு நீ முன்ஜாமீன் கேட்டு மதுரை உயர் நீதிமன்றத்தை எதற்காக அணுகினாய்? நீ யோக்கியம் தானே, யோக்கிய ஏன் பயப்படணும்? சுபாஷ் சந்திர கபூரை பாதுகாக்கின்ற நோக்கில் இவர் செயல்பட்டாரா அப்படின்னு மதுரை உயர் நீதிமன்ற நீதிபதி பரத சக்கரவர்த்தி கேள்வி எழுப்புறார். அப்படி எழுப்பிய கேள்விக்கு சிபிஐ சொன்ன பதில் மிக மிக முக்கியமானது. குற்றவாளிகளோடு குற்றவாளியா போய் இவர் வந்து கையெழுத்து போட போறார். தினசரி எங்கேயும் போயிட முடியாது, ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. 4 வாரத்திற்கு போய் கையெழுத்து போடணும், அதுக்கப்புறம் களி திங்கிறதுக்கு ஜெயிலுக்கு போகணும். இப்படி ஒரு நிலைமை வந்து வேற யாருக்காவது வந்துருந்துச்சுன்னா அவன் உண்மையிலேயே மானஸ்தனா இருந்தா நாக்க புடிங்கிட்டு செத்துருப்பான். ஆனா நம்ம மாணிக்கத்துக்கு எதுவுமே கிடையாது. ஆனா உண்மையிலேயே பாஷா படத்து டைலாக் மாதிரி, ஐயா என் பேரு மாணிக்கம், எனக்கு இன்னொரு பேர் இருக்குது, என்னையா அந்த பேரு? சிலை திருடி. என்ன பேரு? சிலை திருடி பொன்மாணிக்கவேல். பறக்குது ஜெட்டாட்டம், தீப்பெட்டிக்கும் டயர் எல்லாம் கெத்தாட்டம், சுத்தி வந்து ஜெயிக்கிற வெறியாட்டம், டாப் கியர் தெரிக்கட்டும், சீரி வரும் காரில் இந்தாட்டம். ட்ரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். கைது செய்ய வந்த சிபிஐ முன்ஜாமீன் கேட்டு மன்றாடிய பொன்மாணிக்கவேல். மதுரை உயர்நீதிமன்றத்தில் நடந்தது என்ன? இது குறித்து பேச திரு கரிகாலன் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். வாருங்கள் அவரோடு பேசுவோம். வணக்கம். வணக்கம் அரவிந்த். முன்னாள் ஐஜி பொன்மாணிக்கவேலுக்கு வந்து மதுரை உயர் நீதிமன்றத்தால முன்ஜாமீன் வழங்கப்பட்டிருக்குது. ஆனா சிபிஐ வந்து அவர் கைது செய்து விசாரிக்கணும் அப்படின்ற அடிப்படையில் அந்த முன்ஜாமீனை வந்து எதிர்த்திருக்கிறாங்க. உயர் நீதிமன்றத்தில் என்ன நடந்தது? அதாவது இந்த வழக்கு அப்படின்றது சிலை கடத்தல் சம்பந்தப்பட்ட ஒரு வழக்கு. அந்த வழக்கில் சிபிஐ பொன்மாணிக்கவேலை கைது செய்து விசாரிக்க வேண்டும், அதனால அவருக்கு முன்ஜாமீன் கொடுக்க கூடாது அப்படின்னு நீதிமன்றத்தில் வாதாடி இருக்கிறார்கள். அந்த நீதிமன்றத்திற்குள் என்ன நடந்தது இந்த அப்படின்றதுக்கு முன்னாடி இந்த வழக்கினுடைய பின்னணி என்ன அப்படின்றத நம்முடைய நேயர்களுக்காக சுருக்கமா வந்து சொல்ல வேண்டியது இருக்குது. காதர் பாஷா அப்படின்ற ஒரு இன்ஸ்பெக்டர் 2008 இருந்து 2011 வரைக்கும் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவுல இருக்கிறாரு. தமிழ்நாட்டிலிருந்தும் இந்தியாவிலிருந்தும் பல்வேறு பகுதிகளில் இருந்து சிலை காணாமல் போகிறது. அப்படி தமிழ்நாட்டிலிருந்து காணாமல் போன ஒரு சிலை குறித்து அவருக்கான வழக்கு வருகிறது. அந்த வழக்கை பதிவு செய்து விசாரிக்க ஆரம்பிக்கிறார். அந்த தொடர்பு தமிழ்நாட்டில் தொடங்கி அமெரிக்கா வரை நீள்கிறது. சர்வதேச சிலை கடத்தல் மன்னன் சுபாஷ் சந்திர கபூரை கையுங்களவுமாக டிஎஸ்பி காதர் பாஷா வந்து பிடிக்கிறாரு. கிட்டத்தட்ட பல ப்ராசஸை கடந்து அவனை தமிழ்நாட்டிற்கு அழைத்து வருவதற்கான எல்லா நடவடிக்கையையும் அவனை கைது செய்து இன்டர்போல் சர்வதேச போலீஸுக்கு தகவல் கொடுத்து அவனை கைது செய்து தமிழ்நாட்டுக்கு அழைத்து வருகிறார். அந்த அழைத்து வர்ற நேரத்துல அவர் பணியிட மாறுதல் செய்யப்படுகிறார். சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு அதிகாரியாக ஐஜியாக அன்றைக்கு பொன்மாணிக்கவேல் நியமிக்கப்படுகிறார். உடனடியாக பொன்மாணிக்கவேல் நான் தான் கைது செய்து இந்த சர்வதேச சிலை கடத்தல் குற்றவாளியை இங்கு அழைத்து வந்தேன் அப்படின்ற ஒரு பொய்யான மாய தோற்றத்தை ஊடகங்களிடையே ஏற்படுத்தினார். இது சம்பந்தமான விவரங்களை ஏற்கனவே நம்மளுடைய ட்ரைப்ஸ் சேனல்ல நம்ம விரிவா பேசியிருக்கிறோம். அந்த வீடியோவை டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுக்குறேன். அதை பார்க்காத நேயர்கள் அதை பார்த்துட்டீங்கன்னா இந்த வழக்கினுடைய முழு விவரங்கள் வந்து தெரிஞ்சிடும். அப்படி அழைத்து வரப்பட்ட சுபாஷ் சந்திர கபூரை காப்பாற்றுவதற்கான நடவடிக்கையில் ஐஜி பொன்மாணிக்கவேல், சிலை கடத்தல் தடுப்பு பிரிவினுடைய முன்னாள் ஐஜியாக இருந்த பொன்மாணிக்கவேல் ஈடுபடுகிறார். அதை என்ன சொல்லி ஈடுபடுகிறார் அப்படின்னா, ஜெர்மனி பிராங்க்ஃபோர்ட் விமான நிலையத்தில் வைத்து இந்த சிலை கடத்தல் மன்னன் சுபாஷ் சந்திர கபூர் கைது செய்யப்படுறான். அவனை இங்க அழைச்சிட்டு வந்து அவன் 6-7 ஆண்டுகளா சிறையில இருக்கிறான். அவனுக்கு 10 ஆண்டு சிறை தண்டனை கொடுக்குது நீதிமன்றம். 6-7 வருஷமா இருக்கிறான். அவனை நம்ம திரும்பவும் ஜெர்மனிக்கே வந்து அனுப்ப வேண்டியது இருக்குது. அப்படி அனுப்பலன்னா இந்தியாவுக்கும்
ஜெர்மனிக்குமான பைலேட்ரல் ரிலேஷன்ஷிப், இரு நாடுகளுக்கு இடையிலான நட்புறவு கெட்டு போயிரும் அப்படின்னு உள்துறை அமைச்சகத்தினுடைய செக்ரட்டரிக்கு ஒரு மெயில் அனுப்புறான். அவர்கிட்ட கலந்தாலோசனை பண்ணிட்டு அதே மெயில தமிழ்நாட்டினுடைய கூடுதல் செயலாளராக இருந்த நிரஞ்சன் மார்டி 2019 ஜூனில் அவருக்கும் ஒரு செய்தியை ஒரு மெயில அனுப்புறாப்புல. ஆனால் தமிழ்நாடு அரசு அவரினுடைய அந்த மெயிலை, அவரினுடைய அந்த உத்தரவை ஏற்க மறுக்கிறது. இப்ப சுபாஷ் சந்திர கபூர் இன்னமும் ஜெயில இருக்கிறான். இதை அப்படியே வச்சுக்கோங்க. இப்ப இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டிய விவகாரம் என்னன்னா, போலியாக பொய்யாக சுபாஷ் சந்திர கபூரை காப்பாற்றும் நோக்கத்தோடு யார் அந்த சுபாஷ் சந்திர கபூரை கைது செய்வதற்கு காரணமாக இருந்தாரோ அந்த அதிகாரி மீது, அவர் மீது பொய்யான குற்றச்சாட்டுகளை சுமத்தி, தமிழ்நாட்டில் ஒரு சிலை கடத்தல் குற்றவாளி இருந்தான், இவன் தான் சிலைகளை கடத்தி சுபாஷ் சந்திர கபூருக்கு விற்கிறவன். அவன் யாருன்னா தீனதயாளன். அவன் ஆழ்வார்பேட்டையில ஒரு ஆர்ட் கேலரி அப்படின்ற பேர்ல சிலைகளை கடத்தி விற்பனை செஞ்சுட்டு இருந்தான். அந்த தீனதயாளனோடு கூட்டு சேர்ந்து அவன்கிட்டயே ஒரு பொய்யான வாக்குமூலத்தை வாங்கி சுபாஷ் சந்திர கபூருக்கு பிடிக்காத இந்த டிஎஸ்பி காதர் பாஷாவை 90 நாட்கள் இந்த 24ஆம் புலிகேசி பொன்மாணிக்கவேல் சிறைப்படுத்தினார். அவரை துன்பப்படுத்தினார். போலியான மோசடியான ஒரு ஜோடிக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் இந்த நடவடிக்கையை எடுத்தாரு. இப்ப இதற்கு எதிராக சிறையில் இருந்து வெளிவந்த டிஎஸ்பி காதர் பாஷா சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுக்கிறார். ஐயா, இப்படி என் மீது பொய்யான புகார் சுமத்தப்பட்டு நான் 90 நாள் சிறையில் அடைக்கப்பட்டு விட்டேன். இதன் மீது உண்மையான விசாரணை நடத்த வேண்டும். பொன்மாணிக்கவேல் இப்படி புகாரை என் மீது ஜோடித்திருக்கிறார் அப்படின்னு ஒரு வழக்கு தொடுக்கிறார். அந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜெயச்சந்திரன், ஆமாம், இவர் சொல்வதில் முகாந்திரம் உள்ளது. இந்த வழக்கை அவர் சிபிசிஐடி கேட்கிறாரு, இவர் காதர் பாஷா. ஆனா அவர் ஜெயச்சந்திரன் இந்த வழக்கை சிபிஐக்கு மாத்தி விடுறாரு. சிபிஐ கடந்த ஓராண்டு காலமாக தொடர்ந்து இந்த வழக்கை விசாரித்து டிஎஸ்பி காதர் பாஷா மீது வைக்கப்பட்ட புகார்கள் எல்லாம் பொய்யானது, அதெல்லாம் ஜோடிக்கப்பட்டது. அப்ப பொன்மாணிக்கவேல் தான் இதில் உண்மையான குற்றவாளி அப்படின்னு ஒரு ஆரம்ப கட்ட விசாரணையை நடத்தி அவர் மீது 13 பிரிவுகளின் கீழ் எஃப்ஐஆர் பதிவு பண்ணிருக்கிறாங்க. எத்தனை பிரிவு? 13 பிரிவுகளின் கீழ் எஃப்ஐஆர் பதிவு பண்ணிருக்கிறாங்க. அதில் தான் கைது செய்யப்படக்கூடாது அப்படின்றதுக்காகத்தான் ஓடோடி போய் இந்த உத்தமர் யோக்கியர், தன்னை மிகப்பெரிய நேர்மையானவன், தன்னை போல ஒரு காவல்துறை அதிகாரி உலகத்தில் இல்லை. சமீபத்துல ஒரு பிரஸ் மீட் கொடுக்கிறாரு இந்த பொன்மாணிக்கவேல். அமெரிக்காவில இருந்து என்ன மைக்கேல் ஜாக்சன் கூப்பிட்டாக, ஜப்பான்ல இருந்து என்ன சாக்கிசான் கூப்பிட்டாக, ஜமைக்கால இருந்து என்ன பாப் மார்லி கூப்பிட்டாங்க அப்படின்ற ரேஞ்சுக்கு அமெரிக்காவில இருந்து இவரை கூப்பிடுறாங்களாம். கூப்பிட்டு அங்க இருக்கிற போலீஸ் ஆபீசர்களாம், கிளாஸ் எடுங்க, உங்களை மாதிரி யாரு இன்வெஸ்டிகேட் பண்ண முடியும்? ஏண்டா நீயே காதர் பாஷான்ற ஒரு நேர்மையான இன்ஸ்பெக்டர், ஒரு இன்ஸ்பெக்டர் லெவல்ல இருக்கிற ஒரு அதிகாரி சர்வதேச சிலை கடத்தல் மன்னனை கைது செய்து தமிழ்நாட்டுக்கு பிடிச்சிட்டு வந்திருக்கிறாருன்னா அது எவ்வளவு பெரிய செயல். நீ ஒரு ஐஜியா இருந்துகிட்டு வெட்கமே இல்லாம அந்த சுபாஷ் கபூரை காப்பாற்றுவதற்கான நடவடிக்கையில ஈடுபட்டு இருக்கிற, அதற்கான ஆதாரம் இந்த மெயில். அப்படி அசிங்கமான வேலையை பார்த்துட்டு இந்த ஆளை சர்வதேச அளவுல கிளாஸ் எடுக்க கூப்பிட்டாங்களாம். அதாவது ஊர்ல சொல்லுவாங்க ஒரு பழமொழி, பேப்பர்ல சக்கரன்னு எழுதி நக்குனா இனிக்குமான்னு. அந்த மாதிரி நீ வாயில எவ்வளவுதான் சொன்னாலும் இங்க நம்புவதற்கு யாரும் கிடையாது மிஸ்டர் பொன்மாணிக்கவேல். உனக்காக ஊதுகுழலாக சில யூடியூப்கள் இருக்கலாம், சில ஊடகங்கள் இருக்கலாம், சாட்டை துரைமுருகன் போன்ற மாமா பயல்கள் உன்னை யோக்கியன் என்று ஜாதி பாசத்தில் பேசலாம். ஆனால் தரவுகள் என்னவாக இருக்கிறது? நீ ஒரு அயோக்கியன் என்கின்ற தரவு இருக்கிறது, நீ நேர்மையற்றவன் என்கின்ற தரவு இருக்கிறது, நீ ஊழல்வாதி என்ற தரவு இருக்கிறது. இதற்கு உன்கிட்ட பதில் இருக்குதா? அத கோர்ட்ல பேசு. அன்னைக்கு பிரஸ் மீட்ல என்ன சொல்றாரு? அன்னைக்கு பிரஸ் மீட் இருக்குது, ஐயா சிபிஐ 8 மணி நேரத்துக்கு மேல ரைடு பண்றான் வீட்டுல. இந்த ஆளு திக்கி திணறி 8 மணி நேரம், 1 மணி நேரம் 2 மணி நேரம் இல்ல, 8 மணி நேரம் சோதனை நடக்குது. சோதனைக்கு பிறகு பிரஸ் மீட் கொடுக்குறாப்ல, சார் உங்க மேல எஃப்ஐஆர் பதிவு பண்ணிருக்கிறாங்களா? எஃப்ஐஆர் நோ 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 வழக்குல தொடர்புன்னா அப்புறம் நான் கட்டி பிடிப்பேன். கட்டி பிடிச்சு காட்டுறாப்ல, ஏதோ லூசாயா வழக்குனே சொல்லாதீங்க, தகவல் சேர்த்துருக்காங்க. ஆமா, ஏயா நீ லூசாயா? பத்திரிகையாரன் கேள்வி கேட்டா தொடர்புன்னு கேட்டீங்கன்னா கட்டி பிடிப்புன்னு. இந்த ஆளுக்கு வேற ஏதாவது பிரச்சனை இருக்குதா? ஏன்னா ஒரு மனநோயாளி வேடம் போட்டு இந்த வழக்கில் இருந்து தப்பிப்பதற்கான நாடகத்தை கூட இந்த புலிகேசி செய்வதற்கு எல்லா முகாந்திரமும் இருக்குது. சில தகவலை தான் சேர்த்திருக்கிறாங்க அப்படின்னாரு.
சரிங்க சார், உங்கள்கிட்ட 7-8 மணி நேரத்திற்கு மேலாக சிபிஐ விசாரிச்சிருக்கிறாங்களே, என்ன கேட்டாங்க? நோ 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 விசாரிச்சாங்கலாம் சொல்லாதீங்க, விசாரிக்கல. அவங்க என்கிட்ட சில தகவல் கேட்டாங்க, நான் தகவல்களை அள்ளி 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 அப்பி இருக்கிறேன், இன்னமும் வேணுமா, திணிப்பேன் அப்படின்னு. யோ, நீ என்ன போலீஸா இருப்பியா இல்ல ஏதாவது தெருக்கூத்துல வந்து பஃபூனா இருந்தானான்னு தெரியல. இந்த ஆளு ஒரு பஃபூன் காமெடி பண்ணுவதை போல இந்த நபர் அன்னைக்கு காமெடி பண்ணாரு. சிபிஐ ரைடுக்கு வந்திருக்கிறான். இவர் என்ன தெரியுமா அடிச்சு விட்டாப்ல, சிபிஐ ரைடுக்கு வந்த சிபிஐ கையெடுத்து கும்பிட்டாங்களாம். கையெடுத்து கும்பிட்டு, சார் உங்களோட நேர்மையை நாங்க சந்தேகப்பட வரல, நாங்க வந்து சில தகவல்களுக்காக வந்திருக்கிறோம் அப்படின்னாங்களாம். அதாவது 13 பிரிவுல எஃப்ஐஆர் போடுறாங்க, அது எஃப்ஐஆரே கிடையாது. 7-8 மணி நேரம் சிபிஐ அவங்க வீட்டுல ரைடு பண்றாங்க, அது ரைடே கிடையாது. சரி, அவர்கிட்ட வந்து உங்கள்கிட்ட விசாரிச்சிருக்கிறாங்களே, அது விசாரணையே கிடையாது. சில தகவல்களை கேட்டார்கள், நான் அள்ளி அள்ளி அப்பினேன். அது அடுத்து சரி எதுக்குதான் வந்தாங்க சிபிஐ, கையெடுத்து கும்பிடு போட வந்தாங்க. இப்படியெல்லாம் சொல்லிட்டு என்ன மானாவுக்கு நீ முன்ஜாமீன் கேட்டு மதுரை உயர்நீதிமன்றத்தை எதற்காக அணுகினாய்? நீ யோக்கியம் தானே, யோக்கிய ஏன் பயப்படணும்? எதற்காக மதுரை உயர்நீதிமன்றத்தை அணுக வேண்டும்? ஏன் முன்ஜாமீன் கேட்கிற? உன் மேல எஃப்ஐஆர் போட்டது உறுதியாயிருச்சு இல்ல, உன்னை வந்து கைது பண்ணி ஆகணும்ன்றாங்க சிபிஐ. இந்த ஆள் கைது பண்ணாதான் முறையான விசாரணையை நடத்த முடியும். நாங்க ஆரம்ப கட்ட விசாரணையை ஏற்கனவே நடத்தி விட்டோம். இந்த ஆள் குற்றவாளி, சுபாஷ் சந்திர கபூரை பாதுகாக்கின்ற நோக்கில் இவர் செயல்பட்டாரா அப்படின்னு மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதி பரத சக்கரவர்த்தி கேள்வி எழுப்புறார். அப்படி எழுப்பிய கேள்விக்கு சிபிஐ சொன்ன பதில் மிக மிக முக்கியமானது. ஆமாம், சர்வதேச சிலை கடத்தல் மன்னன் சுபாஷ் கபூரை காப்பாற்றும் நோக்கில் இவர் செயல்பட்டிருக்கிறார் அப்படின்றத 2 சீலிடப்பட்ட கவர்களில் வைத்து உயர்நீதிமன்ற நீதிபதி பரத சக்கரவர்த்தியிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள். அதை அவரும் படித்து பார்த்திருக்கிறார். பொன்மாணிக்கவேலுக்கு முன்ஜாமீன் வழங்கிய அந்த உத்தரவை, நீதிமன்ற உத்தரவை படித்து பார்க்கும் பொழுது சிபிஐ தரப்பில் வைக்கப்பட்ட வாதங்களில் இது இடம்பெற்றிருக்கிறது. இவர் மேல நாங்க பூர்வாங்க விசாரணையை, ஆரம்ப கட்ட விசாரணையை நடத்தி இருக்கின்றோம். அந்த விசாரணையில் இவர் மீது குற்றச்சாட்டுகள் இருப்பது உறுதியாய் இருக்கிறது. இவர் வெளியில் இருக்கக்கூடாது, இவர் கைது செய்து சிறையில் வைத்து இவரை விசாரிக்க வேண்டும் அப்படின்ற விஷயத்த மிக தெள்ள தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆனாலும் இவர் வந்து நீதிமன்றத்தில் படாத பாடுபட்டு, ஏற்கனவே என்ன ஸ்பெஷல் அதிகாரியா நியமிச்சது ஹைகோர்ட்டு நீதிபதி ஆர் மகாதேவன், அவர் இன்னைக்கு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியா இருக்கிறாரு. இத பிரஸ் மீட்ல என்ன சொல்றாரு அதையே நீதிமன்றத்திலையும் சொல்றாரு. அப்ப உச்ச நீதிமன்ற நீதிபதியினுடைய பெயரை பிரஸ் மீட்ல நீதிபதி ஆர் மகாதேவனுடைய பெயரை சொல்ல வேண்டிய அவசியம் எங்கிருந்து வருகிறது? இப்படி சொல்வதன் மூலமாக இது சாட்சியங்களை கலைப்பதற்கான வேலை தானே. எனக்கு சுப்ரீம் கோர்ட்ல இருக்கிற ஜட்ஜே தெரியும் அப்படின்றத மீண்டும் மீண்டும் ஒரு நபர், அதுவும் முன்னாள் ஐஜி, சிலை கடத்தல் தடுப்பு பிரிவின் சிறப்பு அதிகாரியாக நியமிக்கப்பட்ட இந்த புலிகேசி ஏன் கோர்ட்டில் கதற வேண்டும், பிரஸ் மீட்டில் கதற வேண்டும்? இப்படி கதறுவதன் மூலமாக தான் யோக்கியன், எனக்கு சர்டிபிகேட் கொடுத்ததே ஒரு உச்ச நீதிமன்ற நீதிபதின்றாரு. அது உச்ச நீதிமன்றம் கொடுத்தா என்ன, உயர் நீதிமன்றம் கொடுத்தா என்ன? ஓ மேல சிபிஐ விசாரிக்கணும்னு சொல்லி உத்தரவு போட்டது உயர் நீதிமன்ற நீதிபதி ஜெயச்சந்திரன். அந்த ஆர்டருக்கு உன்கிட்ட பதில் இருக்குதா? நீ யோக்கியன்னு வெளியே பேசுற, அப்புறம் போய் முன்ஜாமீன் கேட்கிற. யோக்கியனுக்கு இருட்டுல என்னப்பா வேலை இருக்குது? சிபிஐயோட பேட்டர்ன் என்னன்னா, இப்போ ஒருத்தர் மேல அரசியல் ரீதியான வழக்கு அப்படின்னா தான் உடனடியா கைது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். அதை தாண்டி மற்ற வழக்குகள் இருக்கு அப்படின்னா அந்த வழக்கு எஃப்ஐஆர் பதிவு செய்வாங்க, தொடர்ச்சியாக அதன் மீது விசாரணை நடத்துவாங்க, ரைடு நடத்துவாங்க, குற்றப்பத்திரிகையை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்வாங்க. அதற்கு பிறகு நீதிமன்றம் தான் உத்தரவு பிறப்பிக்கும். இதுதான் வந்து சிபிஐனுடைய ப்ராசஸ். போலீஸ் மாதிரி எஃப்ஐஆர் பதிவு செஞ்ச உடனே கைது செய்ய மாட்டாங்க பெரும்பாலும். அப்படி இருக்கும் பொழுது இவரை உடனடியாக அரெஸ்ட் பண்ண வேண்டிய ஒரு முகாந்திரம் இருக்கு அப்படின்னு சிபிஐ நினைக்குது. இந்த புல்லுருவி பொன்மாணிக்கவேலுக்கு இந்த தகவல் கிடைத்த உடனே ஓடோடி போய் இந்த உத்தமர் மதுரை உயர்நீதிமன்றத்தில் எனக்கு முன்ஜாமீன் கொடுங்கய்யா அப்படின்னு போய் கெஞ்சுறாரு நீதிபதிகள் முன்னாடி. அதுல நீதிபதிகள் சொன்னதான் இன்னும் ரொம்ப ஹைலைட்டான விஷயம். 13 செக்ஷன்ல ஒரு செக்ஷனோ 2 செக்ஷனோ தான் நான் பெயிலபிள், மற்ற செக்ஷன் எல்லாம் பெயிலபிள் தான். ஸோ அதை கணக்கீடாக வைத்து கொண்டு இவருக்கு நாங்க முன்ஜாமீன் தர்றோம். முன்ஜாமீன்றது எப்படி சும்மா கொடுத்துடல, நிபந்தனையுடன் கூடிய முன்ஜாமீன். என்ன நிபந்தனை அப்படின்னா, சாஸ்திரி பவனில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் 4 வாரத்திற்கு
தினசரி காலையில் 10 மணிக்கு போய் கையெழுத்திட வேண்டும். சிபிஐ கேட்கின்ற கேள்விகளுக்கு அவர்கள் நடத்துகின்ற விசாரணைக்கு ஒத்துழைக்க வேண்டும். அப்படி ஒத்துழைக்கவில்லை என்றால், இப்ப எனக்கு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை தெரியும், என்னை நியமிச்சதே அவங்க தான், நான் நேர்மையானவன், என்னை அமெரிக்காவில் கூப்பிட்டாங்க, ஆப்கானிஸ்தான்ல கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாருன்னு வைங்க, அங்கேயே வந்து வேட்டியை அவுத்துட்டு பேண்ட் அவுத்துட்டு ஜட்டியோட உட்கார வச்சிருவாங்க. பொன்மாணிக்கவேலுக்கு என்னென்ன நடக்க போதோ அதெல்லாம் நினைச்சாலே அவன் ஒரு 7-8 வருஷமா அந்த ஆளு ஊடகத்துல போட்ட ஆட்டத்துக்கு, ஊடகங்கள்லாம் அவருக்கு கட்டி வச்ச பிம்பத்துக்கு சிபிஐ கைது பண்ணி அந்த ஆளு என்னென்ன பண்ண போறாங்கன்றத நினைச்சு பார்த்தாலே ரொம்ப குஷியா இருக்குது. ஆனா இதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் வந்து மோடிஜி மோடிஜி மோடிஜி, கோயில் பாதுகாப்பு, அறநிலைத்துறையிலிருந்து கோயில்களை மீட்க வேண்டும், இப்படியான வாய் சவடால்களை இந்த நபர் பேசிட்டு இருக்கிறாரு. இது எவ்வளவு பெரிய அசிங்கம். இந்த மதுரை உயர்நீதிமன்றத்துல வைக்கப்பட்ட ஆர்குமெண்ட்ல இவர் பொய் கேஸ் போட்டிருக்கிறாரு அப்படின்றதையும் உறுதி செஞ்சிருக்கிறாங்க. அதையும் சீலிடப்பட்ட கவரில் டிஎஸ்பி காதர் பாஷா மீது இவர் பொய் கேஸ் போட்டிருக்கிறாரு, அந்த கேஸை க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்றதையும் ஒரு ரிப்போர்ட்டா சிபிஐ வந்து கொடுத்துருக்குறாங்க. அதையும் நீதிபதி படித்து பார்த்திருக்கிறார். இதுல புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. நான் ஒரு ஐஜி, நான் இப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவன், நான் வந்து காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கின்ற ரவுடிகளை சுட்டு பிடித்தவன், நான் ஒரு டெலக்ஸ் பாண்டியன், இப்படியெல்லாம் வந்து பேசிட்டு இருந்த இந்த ஆளு குற்றவாளிகளோடு ஒரு குற்றவாளியாக தினசரி சிபிஐ அலுவலகத்திற்கு போய் கையெழுத்து போடுகின்ற ஒரு நிலைமை இருக்கிறது என்றால் இவர் குற்றமற்றவரா? இவர் தண்டிக்கப்படுவாரா அல்லது மாட்டாரா? மோடிஜியோடு பாஜகவோடு இவருக்கு இருக்கின்ற தொடர்புகளை பயன்படுத்தி இந்த வழக்கை நீர்த்து போக செய்வாரா அப்படின்றதெல்லாம் ரெண்டாவது கேள்வி. இப்பயே கன்ஃபார்ம் ஆயிருச்சு, இந்த பொன்மாணிக்கவேல் ஒரு அயோக்கிய பையன் அப்படின்றது. இதுவரைக்கும் நடந்த விசாரணை சிபிஐ இவரை கைது செய்ய வேண்டும் அப்படின்றதுக்காக அவர்கள் தயாரித்து கொடுத்த இந்த ஆரம்ப கட்ட விசாரணை தொடர்பான ரிப்போர்ட் அதுவே சொல்லிருச்சு இவர் குற்றவாளி அப்படின்னு. குற்றவாளிகளோடு குற்றவாளியா போய் இவர் வந்து கையெழுத்து போட போறார். தினசரி எங்கேயும் போயிட முடியாது, ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. 4 வாரத்திற்கு போய் கையெழுத்து போடணும், அதுக்கப்புறம் களி திங்கிறதுக்கு ஜெயிலுக்கு போகணும். இப்படி ஒரு நிலைமை வந்து வேற யாருக்காவது வந்துருந்துச்சுன்னா அவன் உண்மையிலேயே மானஸ்தனா இருந்தா நாக்க பிடிங்கிட்டு செத்துருப்பான். ஆனா நம்ம மாணிக்கத்துக்கு எதுவுமே கிடையாது. ஆனா உண்மையிலே பாஷா படத்து டைலாக் மாதிரி, ஐயா என் பேரு மாணிக்கம், எனக்கு இன்னொரு பேர் இருக்குது, என்னையா அந்த பேரு? சிலை திருடி. என்ன பேரு? சிலை திருடி பொன்மாணிக்கவேல் என்கின்ற இன்னொரு பெயரும் இவருக்கு இருக்கிறது. டிஎஸ்பி காதர் பாஷாவை இவன் குறிவைப்பதற்கு இன்னொரு முக்கிய காரணம் என்னன்னா, ஒன்று சுபாஷ் சந்திர கபூரை அவர் தான் வந்து கைது செஞ்சு இங்க கொண்டு வந்தாரு. அந்த சுபாஷ் சந்திர கபூரோடு ஒரு டீலிங் போட்டுக்கிட்டு தான் இந்த டிஎஸ்பி காதர் பாஷாவை குற்றவாளி ஆக்குவதற்கு இந்த நபர் முயற்சி செய்கிறார் பொன்மாணிக்கவேல். இன்னொரு காரணம் என்னவென்றால், இவர் வந்து அந்த நேரத்துல இந்து அறநிலையத்துறை, சிலைகள் மீட்பு, கோவில் பாதுகாப்புன்னு பொறுப்பில் இருக்கும் பொழுதே இதெல்லாம் பேசிட்டு இருந்தாரு. இன்னைக்கு இதெல்லாம் பேசிட்டு இருக்கிறாரு. காதர் பாஷா அப்படின்ற அந்த நேம், அவர் ஒரு இஸ்லாமியர். ஒரு இஸ்லாமியரை டார்கெட் பண்றப்ப பெரிய அளவுல நமக்கு செல்வாக்கு கிடைக்கும். தமிழ்நாட்டினுடைய இந்து கோயில் சிலைகளை எல்லாம் சுபாஷ் சந்திர கபூரோடு சேர்ந்து இவர் வந்து சதி திட்டம் போட்டு வெளிநாட்டுக்கு அனுப்புகிறார் அப்படின்ற குற்றச்சாட்டு வைத்தால் அது எடுபடும் என்கின்ற ஒரு பொய் கனவு கண்டு இருக்கின்றார் பொன்மாணிக்கவேல். அந்த பொய் கனவு இன்றைக்கு சிபிஐயாலும் சென்னை உயர்நீதிமன்றத்தாலும் சுக்குநூறாக நொறுக்கப்பட்டு இருக்கின்றது. இந்த முன்ஜாமீன் வாங்கி இருக்கின்ற மதுரை உயர்நீதிமன்றமும் அதை உறுதிப்படுத்தி இருக்கிறது அப்படின்றதான் நம்ம இதுல இருந்து பார்க்க வேண்டிய விஷயம். பொன்மாணிக்கவேல் மீதான இந்த விசாரணை நடந்து முடிஞ்சு அவர் மேல குற்றம் நிரூபிக்கப்பட்டா எத்தனை வருஷம் தண்டனை வந்து அவர் கிடைக்கும்? அதாவது குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அப்படின்ற பேச்சுக்கே இல்லை, குற்றவாளின்ற பட்டியலில் சேர்த்துட்டாங்க. அவருடைய குற்றம் என்ன என்பதை ஆரம்ப கட்ட விசாரணையிலேயே கண்டுபிடிச்சிட்டாங்க. அதனாலதான் ஓடோடி போய் என்னை கைது செய்து விடாதீர்கள் எஜமானே அப்படின்னு முன்ஜாமீன் வாங்க ஓடி போய் இருக்கிறாரு. நாளைக்கு பத்திரிகையாளர்கள்லாம் சும்மா சாணியில முக்கி இருக்கிற செருப்பை கழட்டி அவரை வந்து அடிக்கணும். ஏயா எஃப்ஐஆரே இல்லைன்னா எதுக்கே போய் முன்ஜாமீன் கேட்டா அப்படின்னு சாணியில முக்கி கப்பை கொடுத்து அடிக்கணும். இவர் மீது 13 பிரிவுகளின் கீழ் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்குது. சார்ஜ் ஷீட் போட்டு கோர்ட்டு தண்டனை விதித்தால் 3 to 7 ஆண்டுகள் கட்டாயம் இவர் ஜெயிலில் கழிது என்பார். நம்ம ஏற்கனவே நம்முடைய முதல் வீடியோவில் சொன்னது போல தீகார் ஜெயில் கட்டாயம் இவருக்கு ஒரு சிறை அறை காத்திருக்கின்றது. அந்த சிறை அறையில் உட்கார்ந்து ஒரு சிறை பறவையாக இருந்து கொண்டு அங்க உட்கார்ந்து அரஹர சங்கரா அரஹர மகாதேவா அப்படின்னு பாட்டு பாடிக்கிட்டு இந்த ஆளு
தன்னுடைய இறுதி காலத்தை கழிக்க வேண்டியதுதான். இவ்வளவு நேரம் இந்த செய்தி குறித்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி அரவிந்த்.